ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 104 அப்புறம் 105 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 103 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ எந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த மால்ச்சியாரியோவை அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் அவனை தோக்கடிச்சோட்டி நம்ம டீனோ நம்ம கிளாஸ் 10 தான் அந்த G17 ரூயினோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் மார்ஷியல் ஆர்ட் பவிலியனில் போய் ஒரு கோல்டன் கார்டு டெக்னிக்கை கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருப்பாரு. அவனுங்களும் அதே மாதிரி போய் ஆளுக்கு ஒரு கோல்டன் டெக்னிக் எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. ஹீரோவும் கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் எடுத்துட்டு வந்திருப்பான். அப்புறம் நம்ம லோலா டியான்ட் கிங் ஸ்பியர்ஸ்மேன் அப்படிங்கிற ஸ்கில் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிருப்பா. ஹீரோவும் ட்ரைனிங் எடுத்து களைச்சு போயிருக்கும் போது நடு சாமத்துல ஒரு மலமாடு வந்து நீ தான் ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அப்புறம் அந்த ஷார்ட் டெம்பர் லோலா கூடவா இருக்கிற அப்படின்னு தேவையில்லாத எல்லாத்தையும் பேசிட்டு இருந்திருப்பான். ஹீரோவும் அடே நீ யாரா நடு சாமத்துல வந்து தூக்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கதறி இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த மலமாடும் என்னோட பேரு ஜாக்சன், நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாம அத்லெட்டிக் டவர்ல இருக்க 25வது ஃப்ளோரோட கரண்ட் மாஸ்டர், நான் ஏதோ ஒரு புது பையன் வந்து அந்த அத்லெட்டிக் டவர்ல மாஸ்க் காட்டிட்டு 20வது ஃப்ளோர் வரைக்கும் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன். நீ எப்ப திரும்பி வந்து என்ன சேலஞ்ச் பண்ணுவ அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் யாரா நீ பைத்தியக்காரன், ஏதோ 25வது ஃப்ளோர்ல இருந்துகிட்டு 250வது ஃப்ளோர்ல இருக்க மாதிரி கேட்கற, இப்போ உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த ஜாக்சன் அவனோட 6வது ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு புது ஸ்டூடெண்ட்டு என் கூட சண்டை போடுறத தவிர்க்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு, அவன் ரொம்பவே வீக்கா இருக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா நான் கிளாஸ் 10 சேர்ந்த வீக்கான ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால என்னை வந்து இன்சல்ட் பண்றியா, சரிப்போ எனக்கு மனசு ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு போறான். அந்த ஜாக்சனும் யாரா இவன் என்ன அசால்ட்டா அவாய்ட் பண்றானே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே இந்த ஆஃபரை நீ கேட்டதுக்கு அப்புறம் என் கூட சண்டை போட மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை நீ என்னை தோக்கடிச்சிட்ட அப்படின்னா இந்த டைமண்ட் கார்டு டெக்னிக் உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்ன அது டைமண்ட் கார்டு டெக்னிக்கா, டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, போயும் உன் கூட சண்டை போட்டு உன்னை தோக்கடிச்சா இந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை தருவியா, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஜாக்சனும் டே தம்பி கொஞ்சம் காம் டவுன் ஆகு அப்படின்ட்டு நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா நீ கண்டிப்பா என்னோட சேலஞ்சை தவிர்க்க மாட்ட, ஸோ அதனால நெக்ஸ்ட் மண்டே அத்லெட்டிக் டவருக்கு வந்துரு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன், இந்த அத்லெட்டிக் டவரோட லீடர் போர்டு வாரம் வாரம் மாறும், ஸோ அதனால நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் வரா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் என்னது மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, சரி ரைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுறதுனால அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக் கிடைக்குது அப்படின்னா அது வரைக்கும் சந்தோஷம் தான், சீக்கிரம் போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போறான். அப்போ அந்த நார்த் கிளாஸோட அகமது வந்து என்ன ஜாக்சன் அவன் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கறான். அப்போ ஜாக்சனும் கண்டிப்பா அந்த குழந்தை டைமண்ட் கார்டு டெக்னிக்காக வருவான் அப்படிங்கிறான். அகமதும் ஓகே அந்த முட்டாள நீ சாதாரணமா நினைச்சு சண்டை போடக்கூடாது, ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபுல் பவரோட சண்டை போடு, நான் பட்ட அவமானத்துக்கு அவனை பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவங்கிட்ட இருக்க லாட்ரி ஸ்பின் எல்லாம் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல கடைசி 2 டைம் எனக்கு கோல்டன் கார்டு டெக்னிக் வந்திருக்கு, இன்னும் எத்தனை டைம் இதே மாதிரி வருது பாப்புமே அப்படின்ட்டு மறுபடியும் சுத்துறான். இப்போ ஒரு கோல்டன் கார்டு டெக்னிக்கு அவனும் ஆஹா வரதெல்லாம் கோல்டன் கார்டு டெக்னிக்காவே இருந்தா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமாகுது, சரி என்னதான் இந்த டெக்னிக்கை நம்மளால யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நல்ல மார்க்கெட்டா பார்த்து இதை செல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காசு பார்க்கலாம், சரி மறுபடியும் ஸ்பின் பண்ணுவோமே அப்படின்னு ஸ்பின் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கோல்டன் கார்டு டெக்னிக்கா, சரி அடுத்த ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னது சில்வர் கார்டு டெக்னிக்கா, ஏன்டா டே இவ்வளவு நேரம் கோல்டு கார்டு டெக்னிக் கொடுத்துட்டு இருந்தீங்க அதனால மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா இப்ப என்னடா கீழே இறங்கி போய் சில்வர் கார்டு டெக்னிக் எல்லாம் கொடுக்குறீங்க, என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு லாட்ரி ஸ்பின் மட்டும் தான் இருக்கு, ஒழுங்கா எனக்கு 1 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் கொடுங்கடா, அடே முட்டாள் சிஸ்டம் நீ என்ன நல்லா ஸ்கேம் பண்ற, இப்ப மட்டும் ஜாக்பாட் உழுவுல நடக்கிறதே வேற அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்பின் பண்றான். இந்த டைம் மிஸ்ட்ரி பிரைஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஹீரோவும் என்னடா இது புதுசா இருக்கு, சரி நல்லா பார்க்கறதுக்கே பலன்னு இருக்கு, எப்படியும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஏதோ 4 மாத்திரையும் ஒரு தண்ணி பாட்டிலும் இருக்கு. ஹீரோவும் என்னது இதுதான் மிஸ்ட்ரி பேக்கேஜா, என்னங்கடா என்னை வச்சு காமெடி ஒன்றும் பண்ணல இல்ல, இது ஏதோ பிரீமியம் ஹீலிங் பேக்கேஜ்னு போட்டிருக்கு, இதை வச்சு நான் என்னடா சிஸ்டம் பண்ணட்டும், வரதெல்லாம் குப்பையாவே இருக்கு, அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கூட இல்ல, சரி இந்த மாத்திரையும் வந்தது வந்துருச்சு இதை வேஸ்ட்டும் பண்ண முடியாது, ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த மாத்திரைனால என் உயிர் போகாம இருந்தா சரிதான் அப்படின்ட்டு என்னது இந்த அளவுக்கான ரெக்கவரி எஃபெக்டா, அடே சிஸ்டம் நீ பண்ண வேலையினால என்னோட இன்ஜுரிஸ் எல்லாம் இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிருச்சு, அப்புறம் எனக்கு இப்ப ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னே தோணுது, அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல நான் மாஸ்டர் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். மறுபடியும் ரீகல் ஆகி
அவனுக்கே டேமேஜ் வருது. ஹீரோவும் பறந்து வந்து விழுந்துட்டு என்னதான் இந்த ஹீலிங் பில் என்னை இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணனாலும் அதுக்கு முன்னாடி ஏற்படுற டேமேஜோட பெயின் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் நான் இதை இப்படியே விட போறதில்ல. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்து இந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணி டேமேஜ் வாங்கிக்கிட்டு அந்த பில்லை யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். லோலாவும் நம்ம ஹீரோ கத்துறத பார்த்துட்டு ஏன்டா இவன் இந்த நேரத்துக்கு கத்திட்டு கிடக்குறான், இவன் போற போக்க பார்த்தா இந்த வீட்டையே தரமாட்டமாக்கிட்டு தான் போவானாட்டங்குது. சரி ஓகே, அவன் ஏதோ கொஞ்சம் டிசிப்ளினா ட்ரைனிங் எடுக்கிறானே, அது வரைக்கும் பாராட்டலாம் அப்படின்ட்டு என்னது இது உண்மையா அப்படின்னு அவ போனை எடுத்து ஒரு லேடியோட போட்டோவை பார்க்கறா. அதுலயே உங்களோட டார்கெட் அந்த டார்க் ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. லோலாவும் ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு டெரரா ஒரு லுக்க விடுறா. இது என்ன கதையோ தெரியல. அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்த கலைப்புல முடியலடா சாமி, நானும் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டு தூங்கலான்னு பார்த்தா என்னால தூக்கத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. சரி ஓகே, அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்லையாவது மாஸ்டர் பண்ணனே. இந்த ஹீலிங் பில்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்னோட உடம்பு 2 துண்டா மாறி இருக்கும். சரி, அந்த அத்லெட்டிக் டவர்ல ஜாக்சனை சேலஞ்ச் பண்ணி அவங்கிட்ட இருந்து டைமண்ட் கார்டு டெக்னிக்கை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். இப்ப சாப்பிடலாமே அப்படின்ட்டு ஆஹா, என்னோட ஒய்ஃப் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்கா. சரி, அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்ட்டு என்னது மறுபடியும் சீக்கிரமாவே கிளாஸுக்கு போயிட்டாளா. சரி, கிளாஸ்ல போய் பார்த்துப்போம் அப்படிங்கிறான். அப்புறம் கிளாஸுக்கு வந்தோட்டி நம்ம பிளாக்கோட டீமோ என்ன ஃப்ராஸ்டர் குட் மார்னிங், நல்லா தூங்குனியா அப்படின்ட்டு வராங்க. ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், லோலாவை பார்த்தீங்களா, நானும் கிளாஸ் ரூம்ல செக் பண்ணிட்டேன், அவளை காணுமேன்னு கேட்குறான். நம்ம மொட்டையும் என்னடா நீங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, உன்னோட மிஸ்ஸஸ் எங்க போறோன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் அவன் மண்டையிலேயே ஒன்று போட்டு சத்த வாயை மூடிட்டு இருடா, நீ எப்போ பார்த்தாலும் அதிக பிரசங்கித்தனமாவே பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு திட்டுறான். நம்ம பிளாக்கும் டே மொட்டை, நீ பேசுறத மட்டும் லோலா கேட்டிருந்தா கண்டிப்பா உன்னை கொன்னுருப்பா அப்படிங்கிறா. ஒயிட்டும் டே அவங்க 2 பேத்துக்கு நடுவுல நீ மூக்க நுழைக்காம கொஞ்சம் சத்த சும்மா இருடா அப்படிங்கிறா. அப்புறம் மதியானத்துக்கு மேல ஆயிருச்சு. ஹீரோவும் என்னடா இது காலையில இருந்து லோலாவை காணோம், அவ எங்க தாண்டா போயிருப்பா, அவளை பார்க்காததுனால என்னோட டெய்லி ரொட்டீனே பாதிக்கப்படுது, என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, ஒன் சைடா லவ் பண்ணா இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம மொட்டையும் என்னப்பா தம்பி ஃப்ராஸ்டர், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒருத்தவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு நீ வருத்தப்படுறியான்னு கேட்கறான். ஹீரோவும் அவளுக்கு தான் டெவில் மாதிரி மாறிட்டே மவனை இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்னுருவான் அப்படின்னு மிரட்டிட்டு எனக்கு இன்னைக்கு அத்லெட்டிக் டவர்ல பேட்டில் இருக்கு, அதை வாட்ச் பண்றதுக்கு நீங்க வரீங்களான்னு கேட்கறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் இதெல்லாம் நீ கேட்கணுமா, மறுபடியும் ஒரு அப்பர் கிளாஸ் மேன நீ தூக்கி போட்டு சாத்ததை நாங்க பாக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படிங்கிறா. மொட்டையும் அட பிரசிடென்ட்டே சீக்கிரமா கிளம்பு, லேட் ஆகி போயிட போகுது அப்படின்னு ஆர்வமா இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட டீம் அங்க வரதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனது மறுபடியும் இந்த கிளாஸ் 10 சேர்ந்தவனுங்களா, இவனுங்க அந்த மால்ச்சி ஆரியாவையே 1-on-1 பேட்டில்ல தோக்கடிச்சானுங்களாம். அப்படின்னா இந்த கிளாஸ் 10 வர வர ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே வருது. அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா குறைஞ்சது 25வது ஃப்ளோரை கிளியர் பண்ணி அந்த ஜாக்சனையாவது தோக்கடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்க ஒரு சில ஹேட்டர் கும்பல்ஸ் என்னது இவன் அந்த ஜாக்சனை தோக்கடிப்பானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஆமா இன்னைக்கு என்னடா ரொம்பவே கூட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த கெர்லோஸும் பிரசிடென்ட்டே அது உன்னோட பேட்டில் காலையில இருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தன் ஃபேக்கான நியூஸை இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கான், அதனால தான் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம குள்ளாவும் டே ஃப்ராஸ்டர் இதெல்லாம் பார்க்கும் போது எவனோ பிளான் போட்டு உனக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஸ்கெட்ச் தானே, நம்ம ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்ச் போட்டா போச்சு, இன்னைக்கு கன்ஃபார்ம் நான் தூக்க போறது இல்லை அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்க, நீ என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கவனுங்களும் அடுத்தது ஃப்ராஸ்டர் ஈனோஸுக்கு தான் இங்க பேட்டில் நடக்க போகுது, எல்லாம் அவனை பாருங்க கொஞ்சம் கூட மூஞ்சில நர்வஸே இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா அவன் அட்வான்ஸ் லெவலுக்கு போயே தீருவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஆரம்பிக்கலாமா, போன டைம் நான் 20 ஃப்ளோரை வெறும் 2 மணி நேரத்துல கிளியர் பண்ணனேன், இப்ப 25வது ஃப்ளோரை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன், ஸோ நான் இதை குயிக்கா முடிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிளாஸ் பசங்களும் ஃப்ராஸ்டர் கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு அப்படின்ட்டு அசால்ட்டா 15வது ஃப்ளோருக்கு இப்போ போறான். அப்போ நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் உன்னால எப்படா இவ்வளவு வேகமா இந்த ஃப்ளோர் எல்லாம் கிளியர் பண்ண முடியுதுன்னு கேட்கறா. ஹீரோவும் அதுவா இந்த 15th ஃப்ளோர் வரைக்கும் இருக்க எல்லாருமே 4th ஆர்டர் வாரியர் தான், நான் தான் எப்பவோ 5th ஆர்டர் வாரியரா மாறிட்டேன்ல, இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டரு, ஆனா இப்பில இருந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வரவனுங்க எல்லாம் 5th ஆர்டர் வாரியரா இருப்பானுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒருத்தன் விக்டரி அப்படின்னு
அப்படின்னு ஹெட் பேண்ட் கட்டிக்கிட்டே, எனது மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சரி, அவன் ரொம்பவே அரகண்டா இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவனோட அரகன்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். டேய் தம்பி, முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு வந்தவனை வந்த வேகத்துக்கு அடிச்சு பறக்க விட்டுட்டே அவனோட மூஞ்சில காலை வச்சு போறான். அவனும் மல்லாக்கப்படுத்திக்கிட்டே, ஆமா இப்ப இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். ஹீரோவும், சாரிடா தம்பி, உன் மூஞ்சில காலை வச்சுட்டேன், நீ போய் நல்லா சோப் போட்டு மூஞ்ச கழுவிக்கா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு போறான். பிளாக்கும், என்னது இவன் இவ்வளவு ஈஸியா இந்த பேட்டில் முடிச்சிட்டானா அப்படின்னு ஷாக் ஆவரா. பக்கத்துல இருந்த குல்லாவும், ஆமா இவனோட ஆப்பனண்ட்டும் 5th ஆர்டர் வாரியர்னு தானே நான் கேள்விப்பட்டேன், என்னங்கடா அவனையே இவன் அசால்ட்டா துவச்சு போட்டானே அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், இன்னைக்கு ஃப்ராஸ்டரை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதாட்டங்குது, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இந்த லீடர் போர்டில் இவ்வளோ ஃபாஸ்டா போவான் அப்படின்னு எவனுமே எதிர்பார்த்துருக்க மாட்டானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்க 2 பேரே, டேய் முட்டா பசங்களா, அவனை புகழ்ந்து தள்ளுறத கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்னு கடுப்பாவறானுங்க. அப்புறம் ஹீரோவும் 20வது ஃப்ளோர் போயிட்டான். இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த பல்கே தான் இந்த ஃப்ளோருக்கும் சேலஞ்சரா இருக்கான். அவனும், டேய் ஃப்ராஸ்டர், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நம்மளோட பழைய கணக்கை நான் தீக்க போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும், டேய் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இன்னைக்கு நீ தோக்க தான் போற அப்படிங்கிறான். அந்த பல்கும், டேய் முட்டாள், நீ அந்த மால்ச்சி ஆரியாவை தோக்கடிச்சதுனால ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காத, இன்னைக்கு உன் கதையை கண்டிப்பா முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்போ அந்த மால்ச்சி ஆரியாவும், இந்நேரத்துக்கு என்ன எவன்டா நினைக்கிறது அப்படின்னு தும்புறான். ஹீரோவும், டேய் நான் அந்த மால்ச்சி ஆரியாவை மட்டும் தோக்கடிக்க கிடையாது, ஏற்கனவே உன்னையும் தோக்கடிச்சிருக்கேன், ஸோ இந்த டைமும் அது ஒன்றும் கஷ்டமா இருக்க போறதில்ல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த பல்கும், டேய் போன டைம் ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்ட, என்னதான் நீ போன பேட்டில் ஜெயிச்சே இருந்தாலும் என்னோட ஐஸ் எபிலிட்டினால நீ ஃப்ரீஸ் ஆகிட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட, ஸோ முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்னு டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும், பரவாயில்லண்டா தம்பி, நீ புதுசா ஒரு ஐஸ் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணியிருக்க, சரி நம்ம கொஞ்சம் விளையாடுவோமா அப்படின்னு அவனோட ஐஸ் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த பல்கும் ஷாக் ஆகிட்டு, எனது நீயும் ஐஸ் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டியா, ஆனா நீ இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் டெக்னிக்கை மட்டும் தானே யூஸ் பண்ணன, இதை எங்கந்திரா திடீர்னு மாஸ்டர் பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், அட ஆமா என்னோட ஃபயர் டெக்னிக்கே, சரி இதை முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.